100 சீட் தாவேகா ஜெயிப்பாங்கன்னு ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள். அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் வருது, 20% 25% ஓட்ஸ் இருக்கும்னு ரிசல்ட்ஸ்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள் அங்கங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களோட ஒர்க் இதுதான். ஓகே. ஸோ இன்னைக்கு மீடியால ஈஸியா நீங்க டேட்டாவெல்லாம் பிளான் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, 24 எலெக்ஷன்ல பாஜக 400 சீட் வரும்னு அடிச்சு பேசினாங்க. ஏகப்பட்ட இந்த கருத்து கணிப்புகள் நடத்தக்கூடிய நிறுவனங்கள்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் இந்தியா டுடே ஆஃபீஸ்ல வந்து அழுதுட்டு இருந்தாங்க. அதையும் ஒரு டிராமா ஆக்கிட்டாங்க. உங்களோட கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் தப்பா இருக்கு, அதை ஒரு டிராமாவா மாத்தி அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டாலாம் 100% எல்லாமே நடந்துரும்லாம் கிடையாது. பிளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்போ வந்து அரித்தமெட்டிக்லாம் மக்களோட பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ டிஎம்கேவும் பாத்தீங்கன்னா 200 சீட் ஜெயிச்சிருவோம், 234 சீட் ஜெயிச்சிருவோம், நாங்க எலெக்ஷன்ல கண்டிப்பா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம், அதிமுக இல்லாம பண்ணிடுவோம். அதெல்லாம் டிபேட் கிடையாது. டிபேட் என்னன்னா, மக்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, மக்கள் சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்களா, மக்களோட பிரச்சனைகள் என்ன, அதை தான் பேசணும். அதை பேசாம நம்பர்ஸே பேசிட்டு இருக்கிறது. டிவிகேவும் அதே ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க.